திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற நன்னெறி வகுப்பிலே சமயம் என்றால் என்ன என்று சிந்தித்தோம். சமயம் என்பது நம்முடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய மார்க்கத்திற்குத்தான் சமயம் என்று பெயர். இந்த மனதிலே இரக்க குணத்தையும் அன்பையும் பக்தியையும் விதைக்கக்கூடிய ஒரு நல்ல நெறி சமயம். அதுதான் நன்னெறி என்று நாம் வழங்குகிறோம். இந்த மனம் எப்படி இருக்கிறது? கல்லு போல இருக்கிறது. கல் போன்ற மனதை மிகவும் மென்மையாக, இளகிய மனமாகவும், இரக்கத்தின் அடையாளமாகவும், அன்பின் வடிவமாகவும் மாற்றுவதற்கு சமயம் என்று பெயர். ஒரு முறை ராமபிரான் தன்னுடைய தம்பி லட்சுமணனோடு சேர்ந்து கௌதம முனிவருடைய ஆசிரமத்திற்கு செல்லுகிறார். ஆசிரமத்தின் அருகில் சென்றவுடன் ராமபிரானுடைய கால் ஒரு கல்லின் மீது படுகிறது. பட்டவுடனே அந்த கல் பெண்ணாக மாறுகிறாள். அந்த பெண்ணுக்கு அகலிகை என்று பெயர். அந்த பெண் கௌதம முனிவருடைய மனைவி. ஒரு சாபத்தின் காரணமாக அந்த அகலிகை கல்லாக மாறினாள். அதன் பிறகு ராமபிரானுடைய கால் பட்டவுடனே அந்த கல் பெண்ணாக மாறியது. அதன் பிறகு ராமபிரான் கௌதம முனிவருடைய ஆசிரமத்திற்கு சென்று அவருடைய அறிவுரைகளை ஏற்று அவரிடம் இருந்து விடைபெற்று கொண்டு கங்கை கரைக்கு அப்புறத்தில் இருக்கக்கூடிய பரத்வாஜ முனிவரை சந்திப்பதற்காக செல்லுகிறார். அப்பொழுது இந்த கங்கையை கடப்பதற்காக குகன் என்ற ஒருவனுடைய உதவியை நாடுகிறார். குகன் என்பவர் ஒரு படகோட்டி. இந்த படகோட்டியாகிய குகன் கங்கை கரையில் இருந்து கொண்டு ஆசிரமத்துக்கு அருகிலே என்ன நடந்தது என்பதை இங்கிருந்து தொலைவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ராமருடைய கால் பட்டவுடனே ஒரு கல் பெண்ணாக மாறியதை கவனித்து விட்டார். இது அவனுடைய மனதிலேயே இருக்கிறது. இப்பொழுது அதே ராமபிரான் லட்சுமணனோடு வந்து தன்னிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறார். அக்கரையில் இருக்கக்கூடிய பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே நீ உதவி செய் என்று சொல்லி தன்னுடைய காலை எடுத்து படகிலே வைக்க முயற்சி செய்கிறார். குகன் தடுத்து விடுகிறான். சாமி, கொஞ்சம் நில்லுங்கள். நான் இங்கிருந்து கவனித்தேன். உங்களுடைய கால் பட்டவுடனே ஒரு கல் பெண்ணாக மாறியது. நான் இந்த படகை வைத்து கொண்டுதான் என்னுடைய குடும்பத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே தாங்கள் இந்த படகின் மீது இப்போது கால் வைக்காதீர்கள். நான் உங்களுடைய பாதத்தை இந்த கங்கை நீரினால் பாத பூஜை செய்து கழுவிய பிறகு, துடைத்த பிறகு, அதன் பிறகு கால் வையுங்கள் என்று சொல்லுகிறார். சரி என்று கங்கை நீரை எடுத்து குகன் ராமபிரானுடைய காலிலே ஊற்றி பாத பூஜை செய்கிறார். அந்த பாதத்தில் பட்ட நீரை ஒரு பாத்திரத்தில் ஏந்தி அப்படியே குகன் குடித்து விடுகிறார். அதுக்கு அவரே காரணமும் சொல்லுகிறார். சுவாமி, என்னுடைய மனம்தான் கல்லு போல இருக்கிறது. இந்த மனமாகிய கல் கசிந்து உருக மாட்டிக்கிறது. அதனால் பெண்ணை போல இலகிய மனம் கொண்ட மனமாக என்னுடைய உள்ளம் மாற வேண்டும். அதனால் இந்த நீரை நான் பருகுகிறேன். என்னுடைய மனமாகிய கல் பெண்ணை போல இலகிய குணம் கொண்டதாக மாற வேண்டும் என்பதற்காக. ஆகவே நாம் அனைவருக்கும் இந்த மனம் என்பது கல் போன்றுதான் இருக்கிறது. காரணம், பிற உயிர் துன்பப்படுகின்ற பொழுது நாம் இரக்கப்படுவதில்லை. அதனால் இந்த மனதிலே இரக்க குணத்தையும் அன்பையும் பக்தியையும் விதைக்க வேண்டும். அதற்கு சமயத்தை சார வேண்டும் என்பது உண்மை. ஏராளமான சமய மார்க்கங்கள் இருக்கிறது. அதில் மிகவும் மேலானது, உயர்வானது
சைவ சமயம். ஏனென்றால் இந்த சமயம் ஏராளமான ஒழுக்கங்களையும் தர்ம சிந்தனைகளையும் அன்பு மார்க்கத்தையும் அறநெறி ஒழுக்க மார்க்கத்தையும் எல்லா விதமான கேள்விகளுக்கும் கதை வடிவத்திலே பதில் சொல்லுகிறது. அதனால் இந்த சமயம் மிகவும் மேலானது. நம்முடைய சமயத்தினுடைய பெயர் சைவ சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே என்று சொல்லுகிறார்கள். இந்த பாடலிலே 3 செய்தி சொல்லப்படுகிறது. ஒன்று, மேலான சமயம் எது? உயர்வான சமயம் இது. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, சைவ சமயமே மேலானது என்று முதல் கேள்விக்கான பதில். அதுக்கு அடுத்த கேள்விக்கான பதில், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். சைவ சமயத்துடைய கடவுள் யார் என்றால் சிவபெருமான். சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை குழந்தைகளா. ஆகவே சைவ சமயமே மேலான சமயம். அந்த சைவ சமயத்தினுடைய கடவுள் சிவபெருமான். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வம், சிவபெருமானை காட்டிலும் மேலான தெய்வம் இல்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே என்பது அப்பாடல். ஆகவே அந்த பாடலுடைய கடைசி வரியிலே சொல்லுகிறார்கள், நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. ஆகவே இந்த சைவ சமயத்துடைய குருமார்களாக 4 பேர் இருக்கிறார்கள். அந்த 4 பேரும் இவர்கள்தான். இவர்களுடைய திருநாமம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர். இவர்கள் 4 தான் நம்முடைய சைவ சமயத்தினுடைய குருமார்களாக விளங்குகிறார்கள். ஆனால்தான் நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே என்று நம்முடைய முன்னோர்கள் பாடினார்கள். இந்த 4 பேருடைய திருவடி கமலங்கள் நம்முடைய உயிருக்கு துணையாக வரக்கூடியது. இவர் திருஞான சம்பந்தர் தன்னுடைய கையிலே ஒரு தாளம் வைத்திருக்கிறார். இந்த தாளத்தை சிவபெருமானே கொடுக்கிறார். தாளம் என்பது இதோ இப்படித்தான் இருக்கு. இதுதான் தாளம். இத்தாளத்தை அவர் எப்பொழுதுமே கையில் வைத்துக் கொண்டு இசையமைத்து பாடுவார் இறைவனை பற்றி. நம்முடைய சைவ சமயத்திற்குத்தான் 4 குருமார்கள் இருக்கிறார்கள். மற்ற சமயங்களுக்கெல்லாம் 1 குருமார்கள் தான். இது நம்முடைய சமயம் என்பது மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திற்கு ஈடானது. இந்த பல்கலைக்கழகம் என்றால் எப்படி இருக்கும்? எல்லா துறைகளும் இருக்கும். அந்த துறைக்குரிய ஆசிரியர்கள் இருப்பார்கள், பேராசிரியர்கள் இருப்பார்கள், துறை தலைவர்கள் இருப்பார்கள். எல்லா துறைகளும் எதற்குள் அடங்கி இருக்குமோ அந்த கல்லூரிக்கு பல்கலைக்கழகம் என்று பெயர். ஆகவே நம்முடைய சமயம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். அதனால் பல்கலைக்கழகத்திற்கு ஏராளமான ஆசிரியர்கள் வேண்டும். அதனால் நாம் 4 பேரை வைத்திருக்கிறோம். இந்த 4வருடைய பொற்றாலும் நம்முடைய உயிருக்கு துணையாக வரக்கூடியது. இவர் எங்கு சென்றாலும், திருஞான சம்பந்தர் எங்கு சென்றாலும் இறைவனை புகழ்ந்து பாடுவார். திருநாவுக்கரசர் இவர் எங்கு சென்றாலும் முதலில் ஆலய தூய்மையை செய்வார். அன்பு குழந்தைகளாகிய நீங்கள் இறைவனை வணங்குவதற்கு முன்னால் இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் எங்கெல்லாம் குப்பைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தூய்மை செய்த பிறகு இறைவனை வணங்குங்கள். இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானவராக நீங்கள் மாறுவீர்கள்.
அந்த வகையிலே மிகவும் மேலான இடத்தில் இவர் இருக்கிறார். அதனால்தான் இவருக்கு பெயர் அப்பர் என்று சொல்லுவார்கள். மேலான இடம் அப்பர். ஏன் இவரை நாம் அப்பர் என்று சொல்லுகிறோம் என்றால், இவர் எங்கு சென்றாலும் முதலில் ஆலய தூய்மை செய்த பிறகு இறைவனை வணங்குவார். அதனால் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானவராக இவர் விளங்கினார். அதன் பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் கையிலே ஒரு தாமரை பூவை வைத்திருக்கிறார், ஒரு கோல் வைத்திருக்கிறார், அரசனுடைய அடையாளம். இவர் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர். அதுக்கு அடுத்தபடியாக இவர் மாணிக்க வாசகர். இவருடைய கையிலே ஒரு ஓலைச்சுவடி வைத்திருக்கிறார். அது தன்னுடைய திருவாசக நூல் அல்லது சிவஞான போத நூல் என்றும் சொல்லுவார்கள். இவர் சிவபெருமானுடைய நேரடி சீடராக விளங்கக்கூடியவர். ஆகவே இந்த நால்வரும் நம்முடைய உயிருக்கு துணையாக விளங்கக்கூடியவர்கள். திருஞான சம்பந்தர் சிவபெருமானுடைய குழந்தையாக விளங்கக்கூடியவர். திருநாவுக்கரசர் என்று சொல்லப்படக்கூடிய அப்பர் பெருமான் இறைவனுக்கு தொண்டனாக விளங்கக்கூடியவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுக்கு நண்பனாக விளங்கக்கூடியவர். மாணிக்க வாசகர் இறைவனுக்கு சீடனாக விளங்கக்கூடியவர். ஆகவே இந்த நால்வருடைய உட்பாதங்களையும் நம்முடைய சிரத்தின் மேல் வைத்து இவர்களுடைய திருவடியை நம்முடைய உயிருக்கு துணையாக போற்றி பாதுகாப்போம். அன்பு குழந்தைகளுக்கு ஒரு விண்ணப்பம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடத்திலே கேட்கலாம், அல்லது கமெண்ட் பாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெட்டியிலும் பதிவேற்றம் செய்யலாம். அதற்கு தக்க பதில்களை இந்த நன்னெறி வகுப்பின் மூலம் வழங்கப்படும். நன்றி.